ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா சங்கீதா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரவா லட்டு ரெசிபி. ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ரவா லட்டுக்கு நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன், சர்க்கரை ஒரு கப் எடுத்திருக்கேன், ஒரு 20 முந்திரி பருப்பை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 20 திராட்சை எடுத்திருக்கேன், 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் பாதாமை கட் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், நெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு அதில் திராட்சையும் முந்திரியும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரவா லட்டு எல்லோரும் செய்கிறது தான், இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். இது பார்த்திங்கன்னா 10 நாள் 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் பால் சேர்த்து பிணையறதில்ல, அதனால் ரொம்ப நாள் தாங்கும். இப்போது திராட்சை முந்திரி வறுத்து எடுத்து வச்சிட்டோம். அதே பேனில் நம்ம ரவையை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை வறுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் உறிஞ்சு ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் பால் சேர்த்து நம்ம பிணைய போகிறதில்ல. இப்போது இதில் இருக்கிற நெய்யினுடைய அந்த பசை எல்லாமே ட்ரையாக ஆகிற அளவுக்கு ரவை எல்லாமே இழுத்துக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரவையை வறுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போது வறுத்துட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதெல்லாமே ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். நம்ம சர்க்கரையை நல்லா கிளறிட்டே இருக்கும்போது அது நல்லா மெல்ட் ஆகும். ஆனால் பாகு மாதிரி ஆயிராது, நல்லா மெல்ட் ஆகி ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் கொட்டி கிளறிக்கலாம். இப்போ ரவா லட்டில் நட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டா அதில் கொஞ்சம் நல்ல சத்துக்கள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம நிறைய நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது போக நம்ம அந்த பாதாம் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கூட பிஸ்தாலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம். இதில் நம்ம எல்லாமே கிளறி போட்டுட்டோம். இருக்கிற பேலன்ஸ் நெய்யை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரை ஸ்பூனாக நம்ம இதில் ஆட் பண்ணி அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். மிக்ஸ் ஆகி உருண்டை பிடிக்கிற பக்கம் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறின பின்னாடி பாருங்கள், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப ஆறிடுச்சுனாலும் உருண்டை பிடிக்க வராது. இப்போ பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த நெய்யில் செய்யும்போது அந்த ரவையினுடைய டெக்ஸ்சர் அப்படியே இருக்கும். நல்லா கரகரப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஏலக்காய், அந்த முந்திரி திராட்சை பாதாம் ரவையினுடைய டேஸ்ட்டு, அப்புறம் நெய்யினுடைய மனம் எல்லாமே சேரும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.